தற்பொழுது நாம் காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோரம்பள்ளம் குளக்கரையானது உடைந்து அங்கிருக்கக்கூடிய தண்ணீர் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய தண்ணீர் வெளியேறி ஊருக்குள் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி நகர பகுதியை நோக்கி அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கோரம்பள்ளம் குளக்கரை உடைந்து அங்கிருக்கக்கூடிய வெள்ளம் ஊருக்குள் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜன். தற்பொழுது அந்த கோரம்பள்ளம் குளக்கரை அப்படிங்கிறது உடைஞ்சு ஊருக்குள்ள அந்த வெள்ளம் பெருக்கெடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்மளால பார்க்க முடியுது அந்த வெள்ளம் எவ்வளவு போர்ஸா உள்ள வருது அப்படிங்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க? மக்கள் பாதுகாப்பான இடங்கள்ல இருக்கிறாங்களா? விவரத்தை சொல்லுங்க. வணக்கம். அதாவது வரலாறு காணாத மழைதான். அதாவது ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக தாமிரபரணியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் அளவு என்பது அதிகமாகி கோரம்பள்ளம் குளத்தில் மிகவும் உயர்ந்த நிலையில் காணப்பட்டது. மேலும் நேற்று இரவு கிட்டத்தட்ட 12 ஷட்டர்கள் திறந்து விட்டு தண்ணீர் வெளியேற்றும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கூடிய மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதால் அதிகப்படியான தண்ணீர் குளக்கரையை உடைத்துக் கொண்டு வெளியே வரக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது இந்த தண்ணீரானது முத்தையாபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமத்து பகுதிகளில் எல்லா பகுதிகளுக்குமே அந்த வெள்ள நீர் என்பது சூழப்பட்டுள்ளது. தற்பொழுது தூத்துக்குடியிலையும் மேலும் மழை நீர் வெள்ளம் போல் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் அனைவருமே இதில் நடந்து செல்லும் ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது. மற்றும் வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே அவர்கள் வாகனத்தையும் நிறுத்திவிட்டு ஒரு ஓரத்தில் நிறுத்திவிட்டு செல்லும் ஒரு காட்சியை தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோரம்பள்ளம் அந்த குளக்கரை உடைந்து அந்த தண்ணீர் ஊருக்குள் வரது நம்மளால பார்க்க முடியுது ராஜன். அந்த தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபோர்ஸா இருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் யார்? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊர் என்னென்ன மாதிரியான ஊர்கள்லாம் இருக்கு? அங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு போறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா? இல்ல இந்த குளக்கரையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை வேறு பக்கமாக ஒழுங்கு பண்றதுக்கான நடவடிக்கையாவது எடுக்கப்பட்டிருக்கா? அதாவது அங்கு வரக்கூடிய தண்ணீர்கள் அனைத்துமே உப்பாற்று ஓடையில் சென்று நேர கடலில் கொண்டு கலக்கும் வழியாகத்தான் அது அமைந்துள்ளது. மற்றும் அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா நேற்று இரவே மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து அங்குள்ள பொதுமக்களுக்கு அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இங்கு தண்ணீர் வெள்ளம் என்பது வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். தொடர் மழையின் காரணமாக அனைவரும் இப்பகுதியில் இருக்க வேண்டாம் என்பது குறித்து அவர்களுக்கு நேற்றே அவர்களுக்கு விளக்கம் அளித்தனர். மற்றும் அங்கு அனைவருமே தண்ணீர் வரக்கூடிய சூழல் உள்ளதால் அனைவருமே பாதுகாப்பு மையத்திற்கு அனைவருமே மாற்றப்பட்டுள்ளனர். நேற்று இரவே பாதி பேர் அந்த இடத்துக்கு மாற்றி அவர்கள் பத்திரமான நிலையில் இருக்கிறார்கள். கோரம்பள்ளம் குளக்கரை உடைந்து அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் முழுவதுமாக வெளியேறி அங்க தூத்துக்குடி நகரை நோக்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக வேகமாக அந்த தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்.